Hi friends, welcome to Fari Home Kitchen. இன்னைக்கு வீடியோல பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து 3 தக்காளி, 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துருக்கோம். கடாய் காயட்டும். இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பெருஞ்சீரகம் சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் தக்காளியை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சதுனால மசாலா பாஸ்தால நல்லா ஒட்டுற மாதிரி கிண்டி விட்டா மட்டும் போதும். இப்போ மசாலா எல்லாம் பாஸ்தால நல்லா ஒட்டிருச்சு. இப்போ சிறிதளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான பாஸ்தா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.